ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இனிமேல் குழந்தைங்க அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு மயோனைஸ், சீஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு யம்மியான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இரண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து எண்ணெயிலே நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 3 to 4 முட்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக 3 சாண்ட்விச் பண்ணலாங்க. என்னோடது சாண்ட்விச் ப்ரெட்டில் பண்ண பெரிய ப்ரெட்டு. சின்ன ப்ரெட்டாக இருந்தால் அதை விட அதிகமாகவே பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா கலந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி ப்ரெட்டு சாண்ட்விச் மேக்கரில் நான் பண்ணலை. இதில் அப்படியே தோசை தவாவில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை தவாவில் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால, ப்ரெட்டு பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால 2 ப்ரெட்டையும் தனித்தனியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஹோம்மேட் பட்டர் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் பட்டர் தாராளமாக ஆட் பண்ணுறேன். 2 ப்ரெட்டையுமே 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விச்சில் மயோனைஸ், சீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இருந்தாலுமே சாண்ட்விச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நடுவாண்ட நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவு ஃபுல்லாக நல்லா பருத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு உங்கள்கிட்ட அந்த சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பிளேட்டை வச்சு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னாலே நல்லா பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி ஆகிடும். இப்போது நல்லா 2 பக்கம் டோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக மேலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான சாண்ட்விச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.